இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் உங்களை எவ்வாறு காப்பாற்றப் போகிறது அதை பார்க்க போகிறோம். இழப்புணர்ச்சினா என்ன? நான் எனது இந்த உணர்வை தரும் பொருட்களை இழந்துவிட்டால் ஏற்படும் கவலை. நான் இழந்து விட்டேனே, எனது தாயார் இறந்து விட்டார்களே, எனது தாயாருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நினச்சி கவலைப்படுறது எல்லாமே இழப்புணர்ச்சி தரும் கவலை. இந்த மாதிரி கவலைகளை நம்ம உடைமைகளை இழப்பதால் ஏற்படும் கவலை, இதுதான் இழப்புணர்ச்சி தரும் கவலை. இப்போ நான் கேட்குறேன், இந்த இழப்புணர்ச்சியிலேருந்து எப்படி நம்ம காப்பாற்றுதுன்னு பார்க்குறோம். எந்த தேதியில் நீங்கள் பிறந்தீங்களோ அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு உடலும் இருந்தது, உயிரும் இருந்தது. உடலும் இருந்தது, உயிரும் இருந்தது. அப்போது அதுக்கு முந்தின நாள் உடலும் இருந்தது, உயிரும் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் உயிரோடு தானே இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பிறந்துட்டீங்க தானே ஏற்கனவே. அப்போ எப்படி இந்த தேதியில் தான் பிறந்தான்னு சொல்கிறோம்? அப்போது 10 மாதத்துக்கு முன்னாடியே அம்மா வயிற்றில் நம்ம உருவாகிட்டோம். தந்தையினுடைய உயிரணு தாயினுடைய கருவறையில் கருமுட்டையில் சேர்கிறது. அப்பொழுது தாய் கருவுறுகிறார். அப்போ தான் நீ உருவானாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் உருவானீங்க. அந்த உருவான நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உடல் இல்லை. ஏன்னா உயிரணு மட்டும்தான் இருக்காங்க, உடலே இல்லை. உடல் இருந்தால் தானே உடலுக்குள்ளே மனம் இருக்கும். மனமும் இல்லை. அப்போ உடலும் இல்லை, நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை. அப்போ என்ன மட்டும்தான் இருக்காங்க? ஆத்மா, அதாவது உயிர். உயிர் எனப்படும் ஆத்மா மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் ஆத்மா இருக்கா? அப்போ நான் எனப்படுவது யாராக இருக்க முடியும்? ஆத்மா மட்டும்தான் அங்கே இருக்குது. அதனால் அதுதான் நான் சொல்கிறீங்க. சரி, இப்போது ஆத்ம ஞானத்தில் தான் அந்த சிசு இருக்கிறது. தேவிங்கிற சிசு பிறந்த நிமிடத்தில் எப்படி இருக்குது? உடல் இல்லை, மனம் இல்லை, உயிர் மட்டும் இருக்கிறது. நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் ஆத்மாவாக இருக்கிறேன்ற ஆத்ம ஞான தத்துவத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் பிறக்கின்றன. புரியுதுங்களா? இப்போ உடலும் இருக்குது, மனமும் இருக்குதுன்னு மனம் உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அஞ்ஞானியாக மாறிடும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம தான் உடல், நம்ம தான் மனசுன்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிடும். அதனால் உருவாகும். சரி, இப்போது இந்த தன்மையில் இருக்குது. நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த வளையல் என்னுடையதுன்னு அந்த ஆத்மா சொல்லுமா? ஒரு வேளை ஆத்மாவுக்கு பேசுகிற தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வளையல், இந்த ரெட்டு வளையல் என்னுடையதுன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்? இந்த கையே என்னுடையதல்ல, இந்த உடலே என்னுடையதல்ல. கை உடலே இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படி இந்த வாட்ச் என்னுடையது, இந்த மோதிரம் என்னுடையது, இந்த வளையல் என்னுடையதுன்னு சொல்லும்? அப்போது அந்த உயிருக்கு அந்த தேவி என்ன சொல்லும்? எனக்கு நீ எதுவுமே சொந்தமில்லை சொல்லுமா? சொல்லாதான். அப்போ இங்கே தான் உருவாகுது முதல் தத்துவம். ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை. சொல்லுங்க. ஆத்மாவுக்கு லவுடராக சொல்லுங்க. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஞானம் இது. ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை. ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை. ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. ஏதாவது இருந்தால் தானே அது இழக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா எப்படி இழக்க முடியும்? கத்தி எடுத்துன்னு வந்து வயிற்றில் குத்துறேன்னு கொஞ்சம் மிரட்டினா கூட உங்கள்கிட்ட இருந்தால் தானே ஏதாவது கொடுப்பீங்க. எதுவுமே இல்லைன்னா எதையும் நீங்கள் இழக்க முடியாது. இது ஈஸி தான். எதுவும் சொந்தமில்லாத ஆத்மாவாகிய நீ எதையுமே இழக்க முடியாது. எதையும் இழக்க முடியாதவன் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்படின்னா ஆத்மஞானி பெத்த தாய் செத்தா கூட கவலைப்பட மாட்டான். தந்தை செத்தாலும் கவலைப்பட மாட்டான். அண்ணன் தம்பியை செத்தா கவலைப்பட மாட்டான். வீடு இடிஞ்சு விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான். பேரிழப்பு ஏற்பட்டாலும் கவலைப்பட மாட்டான். பூமியே பிளந்துக்கிட்டு உள்ளே போயிட்டா கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எல்லோரும் தானே உள்ளே போனாங்க, நானும் உள்ளே போனேன் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருப்பான். எப்போ ஒருத்தர் வரப்போது சாவு, அது இப்போ வந்திருக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னுவான். ரைட்டா? இன்னொரு விஷயம், இனிமேல் எனக்கு சாவு கிடையாது, இப்போ வந்துருச்சுன்னா இனிமேல் சாவு கிடையாது, அந்த ஒரு விதத்துலேயும் சந்தோஷப்படும். அப்படி மரண ஞானத்தை பெற்று நம்ம என்ன பண்ணலாம்? கவலையற்ற நிலையில் இருக்கலாம். ஆக மனிதன் ஆத்ம ஞானத்தில் இருந்தால் அவனுக்கு இழப்புணர்ச்சி இருக்காது. எப்படி அப்படின்னு கேட்டால் 3 சத்தியம் தான் அங்கே நிலைக்கணும். ஒன்று, ஆத்மாவாகிய தேவிக்கு, அந்த உயிரணு தான் ஆத்மா, அந்த உயிரணுவாகிய ஆத்மாவாகிய தேவிக்கு எதுவுமே சொந்தமில்லை. சொல்லுங்க. ஆத்மாவாகிய உயிரணுவாகிய தேவிக்கு தேவிக்கு கொஞ்சம் லவுடரா சொல்லுங்க. எதுவும் சொந்தமில்லை. மொத்தமா ஆத்மாவாகிய உயிரணுவாகிய அந்த தேவிக்கு எதுவும் சொந்தமில்லை. எதுவுமே சொந்தமில்லை.
அடுத்த வாக்கியம் சொல்லுங்க. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதையும் இழக்காதவள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. எதையும் இழக்காதவள் எதற்கும் கவலைப்பட வேண்டும். எதையுமே இழக்கலை நீ. ஆனால் நீ சொல்கிற வீட்டுக்கார இழந்துட்டேன், தங்கச்சி இல்லை, நீ எதையும் இழக்காதவள். ஏன்னா அவங்கெல்லாம் இருப்பாங்க நினச்சா பூமிக்கு வந்த நடுவில் வந்தவங்க நடுவில் போனாங்க. அவங்கெல்லாம் உன்னுடையவர்கள் அல்ல. ஏன்? இந்த சாரி உங்களுடையது அல்ல, இந்த மாலை உங்களுடையது அல்ல, இந்த பூ உங்களுடையது அல்ல, இந்த அதாவது என்ன சொல்கிறேன், நகை உங்களுடையது அல்ல, இந்த வளையல் உங்களுடைய, மொத்தத்தில் இந்த உடலே உங்களுடையதல்ல. உடலே என்னுடையதில்லைன்னும் போது எதுவுமே என்னுடையதில்லைன்னு தான் அர்த்தம். அப்போ எதுவுமே என்னுடையதில்லைன்னா எதையும் நீ இழக்க முடியாது. எதையும் இழக்க முடியாதான் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது எதை இழந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம், அப்படி அர்த்தமாகுது. ஆக நீ கவலையற்ற நிலையோடு வாழணும்னா ஆத்ம ஞானம் உனக்கு கவலை போகும். எப்படி ஆத்ம ஞானம் உனக்கு? ஆத்மாவாகிய நீ உனக்கு எதுவும் சொந்தமில்லைங்கிறது ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானம் தான் என்ன சொல்லுது? எதுவும் சொந்தம் இல்லைன்னா இழக்க முடியாது, அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லுது. புரியுதுங்களா? நல்லது. இப்படி வருதுங்க, ரைட்டுங்களா? இந்த நிலையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஆத்ம ஞானி இழப்புணர்ச்சியிலேருந்து உங்களை காப்பாற்றணும். எவ்வளோ பெரிய லாஸ் வந்தாலும் உயிராக போயிடும், போகாது. உங்களுக்கு இருப்பதிலேயே உயர்ந்தபட்ச 2 உடைமைகளை நினச்சி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி தான், ரைட்டா? என் மனைவி தான் எனக்கு எல்லாமுமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா உதவியிலும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க இறந்தால் கூட நான் அழக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்காங்க, அதனால் அவங்க ஒரு நாள் இழக்க தான் போகிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 1988 ஜூன் 5ஆம் தேதி எனக்கு மனைவியாக அவள் என்னிடம் வந்து சேர்ந்தாள். ஒரு இன்பமான நிகழ்வு அது. ஒரு இன்பத்தை நிகழ்த்துவதற்காக, இன்பத்தை தருவதற்காக அவள் மனைவியாக என்னை வந்து சேர்ந்தாள். அப்போவே நான் ஆத்ம ஞானியாக இருந்தால் என்ன நினச்சிருக்கணும்? ஒரு நாள் அவள் துன்பத்தை தந்து என்னை விட்டு பிரிவாள் என்ற ஞானம் எனக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தா அந்த ஞானத்தோடையே நான் அவளோட பழகியிருந்தேன்னா அவள் பிரிஞ்சிட்டாலே நான் எப்போவுமே கவலைப்பட மாட்டேன். எப்போ பிரிய வேண்டிய நிலைமை வந்தாலும், இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, இருந்தாலும் நான் இன்றே அவங்க இறந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நாளை இறந்தாலும் சரி, எப்போ இறந்தாலும் சரி, அவங்க இறந்துட்டாங்களேன்னு கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ வந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள். இவ்வளோ தான் நான் நினைக்கணும். ஆக இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன நினைக்கணும்? ஆத்மாவாகிய எனக்கு எதுவும் சொந்தமில்லை, இந்த உடலே இவருக்கு சொந்தமில்லைன்னா இவர் எதையும் இழக்க முடியாது, ரைட்டா? எதையாவது இழந்தேன்னு நினச்சாதான் அவர் வருத்தப்படுவார். எதையும் இழக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் கவலையே இல்லை. இந்த முறையில் ஆத்ம ஞானம் உங்களை இழப்புணர்ச்சியிலிருந்து விடுதலை கொடுக்கும். அடுத்தது தான் வேடிக்கையான விஷயம். உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, காற்றடிக்குது. தவிடு விற்க போனால் காற்றடிக்குது. எந்த செயல் செஞ்சாலும் தோல்விகள் தான் எனக்கு கிடைக்குது. எப்போ பார்த்தாலும் தோல்விகள் தான், துயரங்கள் தான், சோதனைகள் தான். இதுக்கு என்ன காரணம்? அப்போது செய்கிற செயல்கள் எல்லாமே துன்பத்தை தருதுன்னா நடப்பதெல்லாம் நன்மை, இது இறைவன் தான் செய்யணும், அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு வேறு சொல்கிறீங்க. ஆனால் நடப்பதெல்லாம் தோல்வியை கொடுப்பதற்காக, துன்பத்தை கொடுப்பதற்காக, கவலையை கொடுப்பதற்காக நடக்குதுன்னா கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா? தேவி உனக்கு எல்லா துன்பத்தையும் நான் தர்றதுக்கு தான் இங்கே உட்கார்ந்து கிடக்கிறேன் சொல்லுவார் அவர்? இல்லை, கடவுள் அதை செய்யலைம்மா. நாம் தான் அதை அப்படி எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணுற? ஒரு செயல் செய்யும்போது நீயே நினச்சிக்கிற இதுதான் எனக்கு வெற்றின்னு, இது எனக்கு தோல்வின்னு நினச்சிக்கிற. இந்த விளைவு வந்தால் தோல்வின்னு நினச்சிக்கிற, அந்த விளைவு வந்தால் வெற்றின்னு நினச்சிக்கிற. இதை பெறக்கூடாதுன்னு வெறுக்கிற, இதை பெறணும்னு ஆசைப்படுற. இப்போ செய்யும்போது செயலில் உனக்கு ஈடுபாடு இருக்குமா? இருக்காது. அப்போ நீ எப்படி செயல் செய்யணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. செயல் செய்யும் பொழுது பலன் நோக்கின்றி செய்யணும். பலன் நோக்கின்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெற்றியின் மீது அதீத விருப்பம் இருக்கக்கூடாது.
சில பேர் செயல் செய்யறதுக்கு முன்னாடியே கோட்டை கட்டிக்குவானுங்க. எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா அப்போ நான் என்ன எவ்வளோ சேர்த்து வைப்பேன், எப்படி எவ்வளோ பொண்டாட்டி கொடுப்பேன், எவ்வளோ குழந்தைகள் செலவு பண்ணுன்னு பிளான் பண்ணுவான். இன்னும் அவன் படிக்கவே ஆரம்பிக்கலாம். படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் இதெல்லாம் நடக்க போகுது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? அதனால் செயலுக்கு முன் வெற்றியை நினைத்து ஆனந்தப்படாதே, தோல்வியை நினைத்து பயப்படவும் கூடாது. சில பேர் ஆரம்பிக்கிற முன்னாடி தோற்றுருவோமோன்னு பயப்படுவான். கூடாது, அதுவும் கூடாது. சரி, அப்போ வெற்றி தோல்வியை பற்றி எண்ணம் கூடாது. சரி, அந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? செயல்களை செய்யணும். முழு முயற்சி இருக்கணும், முழு கவனம் இருக்கணும். எல்லாத்துக்கும் முன்பு செயல் செய்வதற்கு முன்பே நமக்கு ஒரு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். இந்த இடத்துக்கு வரணும்னா அம்மா திட்டுவாங்க, அம்மா போகணும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பொய்யை சொல்லிட்டாவது போகணும். ஏன்னா போக வேண்டிய இடம் முக்கியமானது. பெரிய ஞானத்தை அடையணும். பெரிய ஞானத்தை அடையணும்னா ஒரு சின்ன பொய் சொல்கிறத தப்பில்லை. இதெல்லாம் திட்டமிட்டுட்டு பக்கா பொய் சொல்லும்போது திறமை நிறைய வேணும். இடக்கு முடக்குன்னு போனீங்கன்னா மாட்டிக்க வேணும். அதுக்கப்புறம் எதையும் நம்ப மாட்டாங்க, அப்படி வேறு ஆகிடும். அதனால் புத்திசாலித்தனமாக சொல்லிட்டு தப்பிச்சு வரணும். ஆக மொத்தம் திட்டமிடுதல் வேணும்னு சொல்ல வரேன் நான். திட்டமிடுதலின்படி செயல்பட வேண்டும். செயல்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு இருக்கணும். அப்புறம் விளைவுகள் கிடைக்கும் பார்த்தியா, வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். அதை சமமாக எடுத்துக்கிற பக்குவம் வேணும். வெற்றி கிடைச்சாலும் சமமாக எடுத்துக்கணும், தோல்வி கிடைச்சாலும் சமமாக எடுத்துக்கணும். இங்கே தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி வெற்றினா கொஞ்சமாவது இன்பம் கிடைக்கும், தோல்வினா கொஞ்சமாவது கவலை கிடைக்கும், ரெண்டையும் எப்படி சமமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், வெற்றி கிடைச்சாலும் தோல்வி கிடைச்சாலும் சமமாக எடுத்துக்க முடியாதுன்னா கீதையில் சொல்ல மாட்டாங்க. அது கீதையில் எப்போவுமே மனிதனுக்கு சாத்தியமுள்ள விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது என்ன சாத்தியம், எப்படி சாத்தியம்னா, உங்கள்கிட்ட பக்தி இருக்கா? அப்போ பக்தியை பயன்படுத்தி நீங்கள் அப்படி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எவ்வளவு வெற்றி கிடைச்சாலும் அது இறைவனுக்கு கிடைச்ச வெற்றியாக நினைங்க. எத்தனை தோல்வி கிடைச்சாலும் இறைவனுக்கு கிடைச்ச தோல்வியாக நினைங்க. நான் செயலை சிறப்பாக தான் செய்தேன், அதனால் கவலைப்படுகின்ற வேலையை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா தோல்வி கிடைச்சா அது இறைவனுக்கு கிடைச்ச தோல்விப்பா, ஒய் ஷுட் ஐ ஒரி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த வேலையை செய்ய. அதே மாதிரி எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் இந்த வெற்றி என்னுடையதுலப்பா, இறைவனுக்கு கிடைச்சது பண்ண உனக்கு அகந்தையே உருவாகாது. நீ சாதாரண நிலையில் இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், 5 வெற்றி அல்லது 6 வெற்றியில் நிச்சயமாக உனக்கு அகந்தை வந்துடும். இல்லை கர்வமே வராதுன்னா அப்போ 10க்கு அப்புறமாவது வரும். 10 வெற்றி தொடர்ந்து கிடச்சிச்சுன்னா உனக்கு கர்வம் வந்துடும். அது மாதிரி சிலருக்கு அவங்க எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. ஆக மொத்தம் வெற்றி உனக்கு கர்வத்தை கொடுத்தே தீரும். வெற்றி கர்வத்தை கொடுக்கவே கூடாதுன்னா செயல்படுவது மட்டும்தான், செயலை சிறப்பாக செய்வது மட்டும்தான் என் கடமை. வெற்றி இறைவனுடையதுன்னு நினச்சின்னா எப்போ நீ கர்வம் அடையாமல் இருக்கலாம். அதே மாதிரி எத்தனை தோல்விகள் கிடைச்சாலும் இறைவனுக்கு கிடைச்ச தோல்வியாக நினச்சின்னா நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. ரைட்டா? ஹஸ்பண்டு பொய் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப இளம் வயசுலேயே நம்ம கணவனை இழந்துட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோம், தங்கச்சி தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்களையும் நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, இப்போ யாருமே இல்லாத நிலைமை வந்துடுச்சு. இப்படி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தோல்விகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எல்லாமே உங்கள் தங்கச்சி செத்ததுக்கு நீங்கள் காரணமா, உங்கள் வீட்டுக்காரர் செத்ததுக்கு நீங்கள் காரணமா, வீட்டுக்காரர் நோய் வந்ததுக்கு நீங்கள் காரணமா? அப்போ நீங்கள் எந்த தவறும் செய்யாத போது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்போ தான் செய்யாத குற்றத்துக்கு நீ துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே தான் வருது. ஒருவேளை நீ துன்பப்பட்டால் நீ செய்த தவறை ஒப்புக்கொள்கிறாய் என்று அர்த்தம். புரியுதா? சுமத்தப்பட்ட பழியை நீ ஒப்புக்கொள்கிறாய் என்று அர்த்தம். ஒருத்தி அது மாதிரி தான் கேட்டாங்க, மருமக ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் மாமியாருக்கு தெரியாமல் இந்த வகுப்புக்கு வரேன் அப்படின்னாங்க. சரிம்மா என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் மாமியார் என்னை பழி சொல்லிட்டாங்க, திருடின்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லார்ட்டையும் திருடின்னு என்ன சொல்லி கிடக்குறாங்க. எனக்கு எவ்வளோ, நான் திருடவே இல்லை. என்னம்மா நடந்தது? ஒரு 2000 ரூபாய் நோட்டு இருந்தது, அது திடீர்னு காணான்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டாங்க. நான் எடுக்கலைன்னு சொன்னேன். நீ எடுக்காமல் வேறு யார் எடுத்துருப்பா, இந்த வீட்டில் வேறு யாரும் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், நீ எடுக்கல இல்லைம்மா, என்னங்க நீங்களும் அவங்கள மாதிரியே கேட்குறீங்க. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லு, நீ எடுத்தியா இல்லையா? இல்லை. நீ எடுக்கல இல்லை, அப்போ ஏன் கவலைப்படுற? என் கேள்வி கேட்டேன்.
இல்லையா எடுக்கலை, அதனால தான் கவலை வருது. எடுக்கலைன்னா சந்தோஷப்படுமா, எடுக்காதது நல்ல விஷயம். உண்மையா இல்லையா? ஏம்மா, திருடுறது நல்ல விஷயமா திருடாதது நல்ல விஷயமா சொல்லுங்கள். அவன் நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு நீ ஏன் கவலைப்படுற? புரியுதா என்ன கேட்குறேன்னு? நல்ல விஷயத்தை செஞ்சால் நீ கவலைப்படக்கூடாது. அப்போது நீ கவலைப்படாமல் இருக்கணும். சரி, அப்போது எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? இவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா முதல்ல புரிஞ்சுதோ, திருடி என்ற சொல் தான் உங்களை துன்பப்படுத்துது. உண்மை தானே? ஆமாங்க ஐயா அப்படின்னாங்க. சரி, அப்போ திருடிங்கிற சொல்லு உண்மையா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, அந்த சொல் உண்மை இல்லை, ஏன்னா நான் திருடலை, அதனால் திருடிங்கிற சொல் உண்மை இல்லை. நான் சொன்னேன், உண்மை இல்லாத சொல் தான் சொல்லுக்கு உயிர் இல்லை. நல்லா சொல்லுங்கள். உண்மை இல்லாத சொல்லுக்கு உயிர் இல்லை. உண்மை இல்லாத சொல்லுக்கு உயிர் இல்லை. உயிர் உள்ள சொல் தான் உன்னை புண்படுத்தும். ஒருவேளை நீ திருடி இருந்தீங்கன்னா, அப்போ திருடின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அதை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீ வருந்தலாம். நீ தான் திருடவே இல்லையா, அப்போ திருடின்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா? அவங்க சொன்னதுனால உண்மையாயிடுமா? உலகமே சொன்னாலும் அது உண்மையாகாது. உண்மை தானே? நீ செஞ்சது மட்டும் உனக்கு ஞாபகம் இருந்தால் தான் அது உண்மை. அந்த உண்மை தான் உனக்கு உறுத்தம். சரிடா? உண்மை இல்லைன்னும் போது அது ஒன்று. அப்போது உண்மை இல்லாத சொல்லில் உயிர் இல்லை. சொல்லுங்கள். உண்மை இல்லாத சொல்லில் உயிர் இல்லை. இது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஞானம்மா இது. சொல்லுங்கள். உண்மை இல்லாத சொல்லில் உயிர் என்றைக்குமே மறக்கக்கூடாது. உண்மை இல்லாத சொல்லில் உயிர் இல்லை. உண்மை இல்லாத சொல்லில் உயிர் இல்லை. அந்த உயிரற்ற சொல் செத்த பாம்புக்கு சமம். செத்துப்போன பாம்புக்கு சமம். யாராவது செத்துப்போன பாம்பை பார்த்து பயப்படுவாங்களா? வயசானவங்களாக இருந்தால் கூட செத்துப்போன பாம்பை பார்த்து பயப்பட மாட்டாங்க. புரியுதா? செத்துப்போன பாம்பை பார்த்து பயப்பட மாட்டாங்க. 99 வயசு கிழவராக இருந்தாலும் எந்திரிச்சு ஓட முடியாது. ஆனால் செத்துப்போன பாம்புன்னு தெரிஞ்சால் பக்கத்திலே போடியா, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது பயம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. அப்போ சந்தோஷமாக இருந்துட்டு போவோமா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த பொருள் காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்களே, அவங்க வேறு எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு தேடிப்பார். வச்ச இடத்துலேயே உள்ள கீழே எங்கேயாவது இருந்திருக்கான்னு சிந்திருக்காங்க பாரு. இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துரு. இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருந்தது எடுத்து கொடுத்துட்டு, அப்போ ஐயோ உன்னை போய் திட்டேனேன்னு அப்போ அவங்க வருத்தப்படுவாங்க. நீ கண்டுக்காமல் வந்து சரியா போச்சு. புரியுதா? அதே மாதிரி எப்படியாவது கண்டுபிடிக்க முடியலன்னா கூட அது போனால் போகட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு எவ்வளோ வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா உண்மை இல்லாத சொல்லாச்சே அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாமல். அது எப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது? இதுதானே அவங்க கேள்வி. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது திருப்பி திருடின்னு குத்தி காட்டும்போது, ஏம்மா அதான் உண்மை இல்லையம்மா, உண்மை இல்லை நீ, அதாவது எது சத்தியமோ அதை அடிக்கடி ரிப்பீட் பண்ணம்மா. அம்மா பொய்யே இத்தனை முறை ரிப்பீட் பண்ணுறாங்க அவங்க. அப்போ நீ உண்மையை நீ உனக்குள்ளே எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணணும்? அப்படி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உனக்கு ஞானத்தில் உறுதித்தன்மை கிடைக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க அவங்க திருடின்னு சொன்னாங்கன்னா கம்முன்னு இருந்துக்கும். ஏன்னா இல்லைன்னு சொன்னாக்க இன்னும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, அங்கே கம்முன்னு இருந்துக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடுறியா, உன்னுடைய ரூமுக்குள்ளே வரியா, உள்தாப்பால் போட்டுக்கோ, உள்ள எகிரி குதிச்சு சந்தோஷப்படு. அவங்க திருடின்னு சொன்னால் அதான் உண்மை இல்லையே அப்படி வச்சு சிரித்து சந்தோஷப்படும். ஆனால் அவங்க விட்ட போனோம்னா இப்படி இருந்தோம், அப்படி வாங்கிட்டோம். ஏனென்றால் அவங்க முன்னாடி அப்படி இருந்தால் தான் திட்டு குறைவாக கிடைக்கும். அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு இருந்த நான் தான் திருடலையே, நான் எதுக்கு அழணும், நான் சிரிக்கலாமே நினச்சிருச்சு, நான் இன்னும் திட்ட தான் செய்வாங்க. அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொல்ல வர. ஆக சொல், அந்த உயிரற்ற சொல் உன்னை பாதிக்கக்கூடாது என்பதில் உறுதியாயிரு. ஆனால் நீ உன்னை அறியாமல் நீ அழுதுட்டேன்னு வச்சுக்கேன், செஞ்ச தவறை ஒப்புக்கொள்கிறாய் என்று பொருள். எனவே நீ எதில் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும்? நான் செய்யவில்லை என்பதிலும், அந்த சொல் எனக்கு, அந்த சொல்லில் உண்மை இல்லை என்பதும், அந்த உண்மை இல்லாத சொல்லுக்கு உயிர் இல்லை என்பதும், அந்த உயிரற்ற சொல் செத்த பாம்புக்கு சமம் என்பதிலும், அந்த செத்த பாம்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என்பதிலும் உறுதியாக இருந்தால் நீ செயலில் சூப்பராக இருக்கு. எந்த சொல்லும் உன்னை துன்புறுத்தாது. சரி, இப்படி வாழணும். அப்போது எப்படி செயல்கள் செய்தால் கவலை போகும் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 எப்படி இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. முதல்ல பலன் நோக்கின்றி செய்ய வேண்டும். ஒரு வேலை விட்டுங்க. பலன் நோக்கின்றினா என்ன பொருள்? வெற்றியை பற்றிய கற்பனை கூடாது, தோல்வியை பற்றி பயம் இருக்கக்கூடாது. பலன் நோக்கின்றி திட்டமிடுதலோடு. திட்டமிடுதல்னா தெரியும், இப்படி செய்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துக்கணும், அதுதான் திட்டமிடுதல். அப்போ பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு. சொல்லுங்கள்.
பலநோக்கின்றி திட்டமிடுதல். இன்னொரு வாட்டி. பலநோக்கின்றி திட்டமிடுதல். பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு, முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. இப்போ நாளை சொல்லணும்னா பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. பியூட்டிஃபுல். இது மாதிரி செஞ்சீங்கன்னா செயலை சிறப்பாக செய்வதாக பொருள். செயலை சிறப்பாக செய்வதாக பொருள். செயலை சிறப்பாக செய்து விளைவுகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ வெற்றி கிடைச்சாலும் இறைவனுக்கே, தோல்வி கிடைச்சாலும் இறைவனுக்கே, அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ அதாவது எந்த செயல் செய்தாலும் நீ கவலைப்பட மாட்டாய். உனக்கு எல்லா செயல்களும் உனக்கு மனதில் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். சரியா? சரி. தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எப்படி இதை நான் கர்மயோகத்தை அப்ளை பண்ணுறது? இது கர்மயோகம். இதுக்கு பேர் கர்மம்னா செயல் செய்தல். கர்மத்தை யோகமாக செய்தல்னா இந்த 4 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு செய்கிறது. பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு விளைவுகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து சமமாக எடுத்துக்கொண்டால், விளைவுகளை சமமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அது கர்மயோகம். அந்த செயல் கர்மயோகம். இந்த கர்மயோகமாக செயல்பட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம், சந்தோஷம் நிச்சயம். சரி, அப்போது ஒரு செயல் செய்கிற, தோல்வி கிடைக்குது, இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடுற, அடுத்த காரியத்துக்கு போயிடுற. அதுலேயும் தோல்வி கிடைக்குது, என்ன பண்ணுற? இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடுற, தோல்வி இறைவனுடைய தோல்வின்னு சொல்லிட்டு 3வது செயல் போடுற. 3வது செயலும் தோல்வியை கொடுக்குது, 4வது செயலும் தோல்வி, 5 தோல்வி, 7 தோல்வி, 9 தோல்வி, 15 தோல்வி. இப்போ நீ என்ன கேட்ப? கர்மயோகமே பொய்யா இருக்கும், இறைவன் சொன்னதே ஆனால் அது பொய் தான், ஏன்னா 15 ரூபா நான் தோத்துட்டேன், அப்ளை பண்ணுறது சரியா இல்லையா அப்படிங்கிற நீ. இதுக்கு பேர் சலிப்புத்தன்மை, ஞானத்தில் உறுதியின்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஞானத்தில் உறுதியாக இருக்கணும்னா எத்தனை தடவை சொல்லியிருந்தாலும் ஞானத்தில் நீ உறுதியாக இருக்கணும். அப்படி சரி. நீ சின்ன பிள்ளையாக இருக்க, ஒரு 12 வயசு பொண்ணாக இருக்க, என்கிட்ட வந்து கேட்குற, தாத்தா தாத்தா எனக்கு சைக்கிளோட கற்றுக் கொடுங்க. ரைட்டா? நீங்கள் வந்து இப்போ வேடிக்கை பார்க்குறீங்க. அந்த தேவி வந்து என்கிட்ட சைக்கிளோட கற்றுக்க. சைக்கிளோட போது சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே கூட ஓடி வரேன். ஏன் பிடிச்சிக்கிட்டே ஓடி வரணும்? குழந்தை விழுந்துருமே அப்படின்னு. சரி, அப்புறம் இப்போ நல்லா ஓட்டுறா, அப்போ கையை எடுத்துட்டேன், அப்போவும் நல்லா ஓட்டுறா. நல்லா ஓட்டுறாளேன்னு சொல்லிட்டு கூடவே ஓடி வரேன். ஏன் கூடவே ஓடி வரணும்? ஒரு வேளை விழுந்துட்டா அடிபட்டுருமே குழந்தைக்கு. எந்த குழந்தைக்கு? தேவிக்குங்கிற குழந்தை. அதனால் கூடவே ஓடி. இப்போ கூட வந்து நல்லா ஓட்டுறாளேங்கிற தைரியத்தில் எவ்வளோ தரம் தான் தாத்தா ஓடி வர முடியும்? சரின்னு கொஞ்சம் நின்றுக்கிறேன், கீழே போய் விழுந்துடுறான், அடிபடுது. திருப்பியும் ஓடி வரா, சைக்கிள் கற்றுக்கிறா, விழுந்துடுறா, அடிபடுறா. இப்படி பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு 10 தடவை விழுறா. 10 நாள் கழித்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறா. இப்போ 10 நாளும் விழுந்தா. ஒரு நாளைக்கு 10 தடவைனா எத்தனை வாட்டி விழுந்தா? 100 தடவை விழுந்தாலும் கூட அவளுடைய எண்ணம் எப்படி இருக்குது? தொடச்சிட்டு ஓடியாராலே தவிர அந்த தோல்வியை நினைக்கிறதும் இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை, துன்பப்படுறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. அப்போ அவளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, வெற்றி கிடைக்கும் வரை தோல்விகளை ஒரு நிகழ்ச்சியாக நினச்சிட்டு போயிட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். தோல்வி எவ்வளோ தோல்வியாக இருந்தாலும் இறைவனுக்கு கிடைச்ச தோல்வின்னு நினச்சிட்டு போயிட்டே இரு. முதல் தோல்வி என்ன? ஹஸ்பண்டுக்கு நோய் இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரியும். முதல் இறைவனுக்கு கிடைச்ச தோல்வியா? ஏன் மட்டும் தப்பா? இல்லைல்ல அப்படின்னு நினச்சிக்கணும். 2வது என்ன? ஹஸ்பண்டே இறந்துட்டார். சரி, அதுவும் இறைவனுக்கு கிடைச்ச தோல்வி. ரைட். அப்புறம் வர்ற, அப்புறம் இங்கே எப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற. எங்கே போனாலும் தோல்வி தோல்வி தோல்வி. துவண்டு விடாதே மகளே, நீ ஆத்ம ஞானம் சொல்லுதுமா அதெல்லாம். துவண்டு விடாது. எத்தனை தோல்வியாக இருந்தாலும் சரி, இப்போ நீ ஞானத்தடைய வந்துட்டியா? ஓடு ஓடு ஓடுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கு மனசு. இப்போ பாருமா, இதான் பெரிய ராக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜெட்டு விமானம். எத்தனை கோள்களுக்கு வேணாலும் போகிற அளவுக்கு ஜெட்டு விமானம். இதை கண்டுபிடிக்கிறவன் எவ்வளோ அறிவுள்ளவனாக இருப்பான். அவன் கூட கவலைப்படுவது உண்மையாக இருந்தால் அவனும் முட்டாள்தான். இந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைந்த பிற்பாடு நீனா அந்த அளவுக்கா புத்திசாலி? ராக்கெட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கா நீ புத்திசாலி? இருந்தாலும் நீ இந்த ஞானத்தை பெற்றதுனால நீ கவலை இல்லாமல் இருக்க. கவலைப்படுவதே முட்டாள்தானே நிரூபிக்க போகிறேன். அப்போ கவலைப்படுறவங்க எல்லாரும் முட்டாள். ஜெட்டு விமானம் கண்டுபிடிச்சாலும் அவன் கவலைப்படுறதா இருந்தால் அவனும் முட்டாள். ஆனால் நீ அந்தளவுக்கு படிக்கலை, இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை படிச்சுட்ட. இந்த ஞானத்தில் நிலையாக இருக்கிறதுனால உனக்கு கவலையே இல்லை.
கவலையே இல்லைன்னா நீதாம்மா புத்திமான் அப்படின்னு ம். புரியுதா? அவங்கள தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவங்கள தான் இறைவனுக்கு பிடிக்கும். அப்போது நீ அப்படி எடுத்துக்கணும். அப்போது நீ புத்திசாலியாக இருக்கணும்னா ராக்கெட்டை கண்டுபிடிச்சவனே முட்டாள் தானே அப்படின்னு நினைக்காத. அதை அப்படி நினச்சேன்னா நீயே முட்டாளாக இருக்குது, தப்பு இல்லைன்னு நினச்சிருவேன். ரைட்டா? கவலை தானே, அது இருந்து விட்டு போகட்டுமேன்னு மட்டும் இருந்துடாத. கவலைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. உன்னை கொன்னுடும். அது எப்படி கொன்னுடும்னா உன்னை தற்கொலைக்கு தூண்டி விடும். கவலை மேலே கவலை, கவலை மேலே கவலை, அல்லது கவலையே அதிகமாகிட்டே போயிடுது. அப்படியே போனால் நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா தற்கொலைக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா பைத்தியம் முடிச்சோம். புரியுதா? அப்போது கவலைக்கு உயிரை கொள்ளும் அளவுக்கு சக்தி இருக்குது. அதனால் கவலை தானே இருந்து விட்டு போகட்டுமேனு எந்த கவலையும் விட்டுறக்கூடாது. அதனால் கவலைனாலே பிரச்சனையினால தான் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வழியை பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது குற்ற உணர்ச்சி, இழப்புணர்ச்சி, செயல் தரும் கவலைகள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இன்னும் ஒன்று இருக்குது, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். பணம் தரும் கவலைகள், அது கொஞ்சம் வெயிட்டான விஷயம். அந்த விஷயத்தை பார்ப்போம். சரிங்களா?